அனைவருக்கும் சலாம், வணக்கம். இன்னைக்கு நாங்க இரண்டாவது செமினார்ல சகல மாணவர்களையும் சந்திக்கிறோம். நாங்க முதலாவது செமினார்ல தேர்ச்சி ஒண்ணு கணக்கீட்டின் அறிமுகம், அது தொடர்பான முக்கியமான குறிப்புகள், அதோட சேர்த்து 2012 இருந்து 2024 வரையான கடந்த கால வினாத்தாள் பாஸ் பேப்பரை டிஸ்கஸ் பார்த்தோம். சரியா? அப்ப நீங்க அந்த செமினாரை முழுமையாக சகல மாணவர்களும் படித்தா 2 அல்லது 3 புள்ளிகளை பகுதி ஒன்றுல மிக இலகுவான முறையில பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்து கொள்ளுங்க. இது இரண்டாவது செமினார். மிக முக்கியமான விடயம். இப்ப நீங்க யோசிக்கலாம், கணக்கு விடயங்கள் தான் முக்கியமானது. அதுல கம்பெனி நிதி கூற்றுக்கள், பங்குடைமை, அடுத்து முகாமை கணக்கீடு தொடர்பான விடயங்கள் அப்படி நாங்க பாக்குறோம். அப்ப நீங்க கணக்கு விடயங்களை கஷ்டப்பட்டு செய்து 2 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும்டா, அதோட இலகுவான முறையில குறுகிய நிமிடத்துல 1 நிமிடம் அல்லது குறிப்பிட்ட செகண்ட்ல இப்படி வகையான தேர்ச்சிகளை படிச்சீங்கன்னா இலகுவான முறையில சுவர் பண்ணி நீங்க புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த இரண்டாவது செமினார்ல நாங்க பார்க்கக்கூடிய விடயம் தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள். சரியா? தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள். இதுல நாங்க என்னத்தை பார்க்க போறோம்னா, மிக தியரியில படிச்ச உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன். முழுமையான நோட்ஸ் விடயங்களை ஷோர்ட் நோட்ஸ் அடிப்படையில சொல்லி தர போறேன். அப்ப நான் எழுதி காட்டுற விடயங்களை கட்டாயம் குறிப்பெடுத்து கொள்ளுங்க. சரியா? அடுத்தது 2012 பாஸ் பேப்பர்ல இருந்து 2024 பாஸ் பேப்பர் வரைக்கும் வந்த பகுதி 1 வினாக்களை கலந்துரையாட போறோம். எனவே பார்த்துக் கொள்ளுங்க. ஃபைனல் செமினார் அக்கவுண்டிங் பார்ட் 1 பேப்பர். அதுல தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கருக்கள். இதுல பாருங்க, முதலாவது கணக்கீட்டு எண்ண கருக்கள் சொல்றது நோட்ஸ் பாடம் மட்டும் உள்ளடக்கிய விடயம். இதுல முழுமையாக நோட்ஸ் மட்டும்தான் இடம்பெறும். இது முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது பாருங்க, இந்த கணக்கீட்டு எண்ண கருவானது பகுதி 1ல 3 வினாக்கள் இடம்பெறும். அதாவது 3 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு சுவர் பண்ணி சொல்றேன், உறுதியாக சொல்லப்படுற விடயம் 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? எனவே பாருங்க, 1 தொடக்கம் 30ல 2 புள்ளிகளும், அடுத்தது 31 தொடக்கம் 50ல 1 புள்ளிகளும் இடம்பெறும். இதை கட்டாயம் குறிப்பெடுத்துக் கொள்ளணும். 1 தொடக்கம் 30 MCQ பல் தேர்வு வினாவுல 2 வினாக்கள் வரும், 2 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த ஸ்ட்ரக்சர் 31 தொடக்கம் 50 அந்த 20 வினாக்கள்ல 1 வினா 1 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். எனவே முழுமையாக இந்த 5வது தேர்ச்சிய நாங்க சிறப்பான முறையில இந்த செமினார்ல சொல்லித்தர விடயங்களை மட்டும் படிச்சுட்டு போனா உட இறுதி ஃபைனல் பேப்பர்ல 3 புள்ளிகளை சகல மாணவர்களும் இலகுவான முறையில பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேயா? அப்ப இந்த செமினாரை நாங்க முடித்த பிறகு எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு 3 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அப்ப தேர்ச்சி 5 கணக்கீட்டு எண்ண கரு முழுமையா நோட்ஸ் பாடம். அதுல MCQ 1 தொடக்கம் 30ல 2 புள்ளிகளும், ஸ்ட்ரக்சர் 31 தொடக்கம் 50ல 1 புள்ளியும், மொத்தம் 3 வினாக்கள் 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லா மாணவர்களும் நோட் பண்ணி கொள்ளும். இதுல நாங்க என்ன செய்ய போறோம்டா, இப்ப நீங்க தியரியில படிச்சீங்க தம்பி தங்கச்சி, முழுமையா நீங்க தியரி கொஞ்சம் கூடுதலான நோட்ஸ் காணப்படும். நான் நோட்ஸ் எல்லாம் சொல்லித்தர போவே இல்லை. அவ்வளவு ஷார்ட் நோட்ஸ் அடிப்படையில முக்கியமான குறிப்புகளை எழுதி காட்டுவேன். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த செமினாரை பாக்குற சால மாணவர்களும் அவ்வளவு பாஸ் பேப்பர் PDF போடப்படும், அதுல பிராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த முக்கியமான விடயம் புக் ஒன்னு எடுத்து இந்த எழுதுற விடயங்களை ஷார்ட் நோட்ஸ் பண்ணி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இப்ப நாங்க செமினாருக்குள்ள போவோம். எனவே பாருங்க, இப்ப தேர்ச்சி 5 சொல்றது கணக்கீட்டு எண்ண கரு. உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கட்டாயமாக போடக்கூடிய ஒரு வினா, உங்களோட வினாத்தாள் ஒன்றுல கட்டாயமாக போடக்கூடிய வினா. இதுல எங்களுக்கு தேவையான விடயம் அந்த கணக்கீட்டு எண்ண கருக்களின் வகைகள். இதுல மொத்தமாக 13 எண்ண கருக்கள் காணப்படுது. 13 எண்ண கருக்கள். இந்த 13 எண்ண கருக்களும் கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் அதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். கணக்கீட்டுல பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம்
அதை வச்சுதான் உங்களுக்கு பகுதி ஒன்றுல வினாக்கள் உருவாக்கப்படுது. இந்த கணக்கீட்டு எண்ண கருக்கள் 13 கணக்கீட்டுல எப்படி பிரயோகிக்கப்படுது, அதற்குரிய நோட்ஸ் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். சரியா? எனவே பார்த்து கொள்ளுங்க. முதலாவது கணக்கீட்டு எண்ண கருக்கள் வகை சொல்லிக்கொள்றேன் பாருங்க. முதலாவது வணிக அலகுசார் எண்ணக்கரு. வணிக அலகுசார் எண்ணக்கரு, வணிக அலகுசார் அல்லது தொழில் முழுமை கூறு எண்ணக்கரு. தொழில் முழுமை கூறு எண்ணக்கரு. உங்களோட இறுதி பாஸ் பேப்பர்லயும் இந்த பெயரை வச்சுதான் போடப்படி. வணிக அலகுசார் எண்ணக்கரு அல்லது தொழில் முழுமை கூறு எண்ணக்கரு. இது ஒரு பழைய பெயர். இரண்டாவது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. இரண்டாவது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அடுத்தது மூன்றாவது பண அளவீட்டு எண்ணக்கரு. பண அளவீட்டு எண்ணக்கரு. நான்காவது கால அளவீட்டு எண்ணக்கரு. ஐந்தாவது அட்டுரு எண்ணக்கரு அல்லது நிலுவை எண்ணக்கரு. அடுத்தது ஆறாவது தேரல் எண்ணக்கரு. அடுத்த ஏழாவது பாருங்க இணைதல் எண்ணக்கரு. முதலாவது நாங்க கணக்கீட்டு எண்ணக்கரோட வகைகளை பார்த்துட்டு அதற்குரிய ஷோர்ட் நோட்ஸ் சொல்லி தருவேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு முழுமையா பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். சரியா? முதலாவது வணிக அலகுசார் எண்ணக்கரு, தொழில் முழுமை கூறுன்னு சொல்லுவோம். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கரு, கால அளவீட்டு எண்ணக்கரு, அட்டுரு எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு, இணைதல் எண்ணக்கரு. அடுத்தது பாருங்க எட்டாவது கிரயம் அல்லது வரலாற்று கிரைய எண்ணக்கரு. கிரைய அல்லது வரலாற்று கிரைய எண்ணக்கரு. அடுத்து ஒன்பதாவது பாதுகாப்பு எண்ணக்கரு அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. பத்தாவது முக்கியத்துவ எண்ணக்கரு அல்லது பொருண்மை எண்ணக்கரு. 11வது தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு. அடுத்து 12வது கொள்கை மாறாமை எண்ணக்கரு. கொள்கை மாறாமை எண்ணக்கரு. இறுதியா பாருங்க 13வது வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. இதான் முதலாவது. சகல மாணவர்களும் நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட செமினார் புக்ல நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ப நாங்க படிக்கக்கூடிய இந்த தேர்ச்சி 5ல இந்த 13 எண்ணக்கருக்களும் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த 13 எண்ணக்கருக்களும் கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். நான் இலகுவான முறையில ஷார்ட் நோட்ஸ் அடிப்படையில தாரேன். ஓகேயா? வணிக அலகுசார் எண்ணக்கரு, தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கரு, கால அளவீட்டு எண்ணக்கரு, அட்டுரு எண்ணக்கரு, தேரல் எண்ணக்கரு, இணைதல் எண்ணக்கரு, கிரயம் அல்லது வரலாற்று கிரை எண்ணக்கரு, பாதுகாப்பு எண்ணக்கரு, முக்கியத்துவ எண்ணக்கரு, தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு, கொள்கை மாறாமை எண்ணக்கரு, வெளிப்படுத்தல் எண்ணக்கரு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது முழுமையா நோட்ஸ் மட்டும்தான் வரும். மொத்தம் 3 வினாக்கள், 3 புள்ளிகளை இலகுவான முறையில சகல மாணவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எம்சிக்யூல 1 புள்ளிகளும் ஸ்ட்ரக்சர்ல 2 புள்ளிகளும் ஸ்ட்ரக்சர்ல 1 புள்ளிகளும் மொத்தமாக 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பிடுத்துக்கோங்க. ஓகே, நாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம். இப்போ ஒவ்வொரு எண்ண கருவிகளா முக்கியமான ஷோர்ட் நோட்ஸ் நான் தருவேன், அதை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நாங்க பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பார்ப்போம். சரியா? நான் முக்கியமான ஷோர்ட் நோட்ஸ் எழுதி கொள்ளணும்.
உங்கள்கிட்ட கணக்கிட்டு என்ன கரு நோட் செய்யுது. நான் படிச்சுட்டு நோட் பண்ணாம நிக்கிறது இல்ல. செமினார்ல தாரபடிங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. அதை மட்டும் படிச்சுட்டு போனா போதும். உங்களோட இறுதி ஃபைனல் எக்ஸாம்ல 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். நான் போடுற இந்த ரெக்கார்டிங் செமினார் வீடியோஸை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த உங்களுக்கு காணப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள. ஓகே, முதலாவது பாருங்க, வணிக அழகுசார் என்ன கரு அல்லது தொழில் முழுமை கூறு என்ன கரு. இது வந்து பழைய பெயர் தான், ஆனால் உங்களோட புதிய பாடத்திட்ட பேப்பர்ல போடப்படுது. உங்களோட இறுதியாக நடந்த 2024 பேப்பர்லையும் போடப்பட்டிருக்குது. இந்த வணிக அழகுசார் என்ன கரு தொடர்ச்சியான முறையில நாங்க பார்த்தோம்னா ஒரு 10 வருட பாஸ் பேப்பர் எடுத்தா கூடுதலான வினாக்கள் இடம்பெறுது. ஓகே, முதலாவது பாருங்க, வணிக அழகுசார் என்ன கருன்னு சொல்றது, நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுதல் வேண்டும். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படல் வேண்டும். அப்ப நிறுவனம் சொல்றது ஒரு தனிப்பட்ட விடயம், உரிமையாளர் சொல்றது தனிப்பட்ட விடயம். இரண்டையும் தனிப்பட்ட விடயங்களாக கருதி நாங்க நிதி கூற்றுக்களை தயாரிக்கலாம். அது வணிக அழகுசார் என்ன கரு. ஓகேயா, நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுதல் வணிக அழகுசார் என்ன கருவாகும். இப்ப நாங்க பார்ப்போம், அதுல பயன்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பம், இந்த ஷோர்ட் நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது உரிமையாளர் வேறு, முதலாவது உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு. உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு என கூறக்கூடிய விடயம் வணிக அழகுசார் என்ன கரு. இது முதலாவது விடயம். உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு என கருதி நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுதல். இரண்டாவது நிதி கூற்றுக்களில், இரண்டாவது நிதி கூற்றுக்களில் வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல். நிதி கூற்றுக்களில் வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல். உதாரணமாக ஏபிசி கம்பெனி, வரையறுக்கப்பட்ட ஏபிசி பிஎல்சி, இப்படி வணிகத்தின பெயரை குறிப்பிட்டா அது என்ன வணிக அழகுசார் என்ன கரு. ஏன்னா உரிமையாளர் வேறுபட்ட விடயம், நிறுவனம் வேறுபட்ட விடயம். எனவே வணிகத்தின பெயரை குறிப்பிடுறது வணிக அழகுசார் என்ன கரு. எனவே உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு வரலாம். நிதி கூற்றுக்களில் வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல். அடுத்த மூன்றாவது விடயம், மூன்றாவது உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம். உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம். நாம உரிமையாண்மையை தனியாக காட்டுதல். உரிமையாண்மையை தனியா காட்டுதல் இருக்கு பாருங்க. கணக்கீட்டு சமன்பாட்டுல உரிமையாண்மையை காட்டுதல். கணக்கீட்டு சமன்பாட்டுல உரிமையாண்மையை காட்டுதல். இரண்டாவது நிதி நிலைமை கூற்றுல உரிமையாண்மையை காட்டுதல். அப்ப உரிமையாண்மை தொடர்பான சீராக்கங்கள் எல்லாம் வணிக அழகுசார் என்ன கரு. ஏன்டா உரிமையாளர் இங்க தனிப்பட்ட விடயம், சரிதானே. இப்ப கணக்கிட்ட சமன்பாட்டுல சொத்து சமன் உரிமையாண்மை சக பொறுப்புண்டு காட்டுறோம். இப்ப உரிமையை தனியா காட்டினா வணிக அழகுசார். நிதி நிலைமை கூற்றுல சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை வகைப்படுத்தி காட்டுறோம். உரிமையாண்மையை காட்டினா வணிக அழகுசார் என்ன கரு. இன்னும் மேலதிகமா சொல்லி தர போறேன். இந்த உரிமையாண்மை தொடர்பான சீராக்கத்துல 3 வணிகங்களையும் ஒப்பீடு செய்து காட்ட போறேன். முதலாவது தனியுடைமை வணிகம் தொடர்பாக, தனி உடைமை வணிகம் தொடர்பாக சீராக்கங்கள் சொன்னா அது வணிக அழகுசார். அதாவது தனியுடைமையில வர உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம், அதுல வரக்கூடிய விடயம் மூலதனம், மேலதிக மூலதனம், பற்றுக்கள், இதெல்லாம் உரிமையில சீராக்கம் செய்யக்கூடிய விடயம். எனவே வணிக அழகுசார். எப்படி தனியுடைமை வணிகத்துல மூலதனம், மேலதிக மூலதனம், பற்றுக்கள் தொடர்பான விடயம் வணிக அழகுசார். இரண்டாவது பங்குடைமை. இரண்டாவது பாருங்க பங்குடைமை. பங்குடைமை நிதி கூற்றுக்கள்ல மூலதன கணக்கு மற்றும் நடைமுறை கணக்கு, இதுல நாங்க ஏதாவது சீராக்கங்கள் மேற்கொண்டா அது வணிக அழகுசார் என்ன கரு. ஆனா இதுல மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் உரிமையாண்மை தொடர்பான பதிவுகள். எனவே வணிக அழகுசார். அடுத்தது பாருங்க பங்குடைமை, அது முடியும். அடுத்து இறுதியா பாருங்க கம்பெனி. இப்ப கம்பெனில வரக்கூடிய உரிமையாண்மை தொடர்பான விடயம். உதாரணமாக நிறுத்தி வைத்த வருவாயில், நிறுத்தி வைத்த வருவாயில், நிறுத்தி வைத்த வருவாயில் இடைக்கால பங்கு லாபத்தை கழித்தல். நிறுத்தி வைத்த வருவாயில் இடைக்கால பங்கு லாபத்தை கழித்தல்.
அல்லது செலுத்திய பங்கு லாபத்தை கழித்தல். நிறுத்தி வைத்த வருவாய்ண்டா உரிமை, அதுல ஒரு சீராக்கம் இடம்பெற்றா என்னது வணிக அளவுசார் என்ன கரு. எனவே தெளிவான முறையில சகல மாணவர்களும் விலகிக் கொள்ளுங்க. வணிக அளவுசார் என்ன கருண்டா உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு. நிதி கூற்றுக்கள்ல வணிகத்தின் பெயரை குறிப்பிடுதல், உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம். அதுல தான் சொல்லப்படுது கணக்கீட்டு சமன்பாட்டுல காட்டுறது, நிதிநிலைமை கூட்டுல காட்டுறது. அப்படி இல்லையா நிறுவனங்களை வகைப்படுத்தி காட்டினால் தனியுடைமை நிறுவனத்துல மூலதனம், மேலதிக மூலதனம், பற்றுக்கள் தொடர்பான விடயம். பங்குடைமையில மூலதனம் நடைமுறை கணக்குல பதிவு செய்யக்கூடிய விடயம். கம்பெனில நிறுத்தி வைத்த வருவாயில பங்கு லாபத்தை கழிக்கிறது. இவ்வளவு விடயம் தான் உங்களுக்கு வணிக அழகுசார் என்ன கருல குறிப்பிடப்படக்கூடிய விடயங்கள். இதை தெளிவான முறையில நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப சகல மாணவர்களும் சொல்லக்கூடிய விளக்கங்களை தெளிவான முறையில விளங்கிட்டு இந்த ஷோர்ட் நோட்ஸை மட்டும் உங்களோட புக்ல நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ப முதலாவது என்ன கரு முடிவடையுது. நாங்க விரைவா பார்க்கணும், குயிக்கா பார்க்கணும். அதுக்கு முக்கியமான விடயங்களை சொல்லிட்டு அடுத்தடுத்த என்ன கருவுக்கு போகணும். சரியா? எனவே வணிகாளர் சார் என்ன கருவில் என்னென்ன வரும்? உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு. நிதி கூற்றுக்கள்ல வணிகத்தின் பெயரை காட்டுதல், உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம், அதுல கணக்கீட்டு சமன்பாட்டுல காட்டுதல், நிதிநிலைமை கூட்டுல காட்டுதல். வணிகத்தை ஒப்பீடு செஞ்சா தனியுடைமையில மூலதனம், மேலதிக மூலதனம், பற்றுக்களை காட்டுதல், பங்குடைமையில மூலதனம் நடைமுறை கணக்குல பதிவு செய்யறது, கம்பெனில நிறுத்தி வைத்த வருவாயில இடைக்கால பங்களாக கழித்தல். ஓகேயா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்த என்ன கருவுக்கு போவோம். இரண்டாவது தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இரண்டாவது இரண்டாவது பாருங்க, தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. முதலாவது பாருங்க, தொடர்ந்து இயங்கும் என்ன கருன்னு சொல்றது என்ன? தொடர்ந்து இயங்கும் என்ன கருன்னு சொல்றது என்ன? இலகுவான முறையில சொல்லித்தார. ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனமானது முதலாவது என்ன செய்யும்? செயற்பாட்டு கருமம் அல்லது செயற்பாட்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடும். செயற்பாட்டு கருமம் அல்லது செயற்பாட்டு நடவடிக்கை. உதாரணமாக கொள்வனவு செய்யறது, பொருட்களை விற்பனை செய்யறது, வருமானங்களை பெற்றுக்கொள்றது, செலவுகளை மேற்கொள்றது. நிறுவனமானது செயற்பாட்டு கருமங்களை மேற்கொள்ளும். இந்த கருமங்கள் சொல்றது என்ன? எதிர்பார்க்கும் நீண்ட கால பகுதிக்கு மேற்கொள்ளப்படல் வேண்டும், நீண்ட கால அடிப்படையில். அப்போ ஒரு நிறுவனம் தனது செயற்பாட்டு கருமங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதி நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்ளும் என கருதி நாங்க நிதி கூற்றுக்களை தயாரித்தால் அது தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. எப்படி? நீண்ட கால அடிப்படையில நாங்க வணிகத்தை நடத்துவோம், ஒரு காலத்தை எதிர்பார்த்து நடத்துவோம், தொடர்ந்து இயங்குதல் அடிப்படையில நடத்துவோம். இதைதான் நாங்க சொல்லுவோம் தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இலகுவா பாருங்க, நிறுவனமானது தனது செயற்பாட்டு கருமங்கள், செயற்பாட்டு நடவடிக்கைகளை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளும், நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்ளும் என்ற அடிப்படையில நிதி கூற்றுக்களை தயாரிச்சா அது தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இப்ப நாங்க பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்ப்போம். பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் முதலாவது முக்கியமான பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிதி கூற்றுக்களின் அடிப்படை எடுகோள். நிதி கூற்றுக்களின் முக்கியமானது நிதி கூற்றுக்களின் அடிப்படை எடுகோள். நிதி கூற்றுக்களின் அடிப்படை எடுகோள் ஓல்ட் சிலபஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துக்குது. நிதி கூற்றுக்களை எந்த அடிப்படையில தயாரிக்கிறதுனா தொடர்ந்து இயங்கும் என்ன கருவிக்கு அமைவாக. உங்களுக்கு பேப்பர்ல நிதி கூற்றுக்களின் அடிப்படை எடுகோள்னு கேட்டா தொடர்ந்து இயங்கும் என்ன கரு.
பழைய பாஸ் பேப்பர்ல அட்டுரு என்ன கரும் ஆன்சர், தொடர்ந்து இயங்கும் என்ன கரும் ஆன்சர். புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக தொடர்ந்து இயங்கும் என்ன கரு மட்டும் வரும். எனவே நிதி கூற்றுக்களின் அடிப்படை எடுகோள். இரண்டாவது, இது நீண்ட கால அடிப்படையில மேற்கொள்ளப்படும். எனவே சொத்துக்களை நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து என வகைப்படுத்தப்படும். பொறுப்புகளை நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு என வகைப்படுத்தப்படும். இது இரண்டாவது விடை. நிதி கூற்றுகளின் அடிப்படை எடுகோள். இரண்டாவது, சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை அல்லாதது என வகைப்படுத்தல். அடுத்து மூன்றாவது பாருங்க, இந்த சொத்துக்களை வருடத்தில பயன்பாடுகளுக்கு அமைய வகைப்படுத்துறோம். எனவே நீண்ட கால சொத்துக்கள் இடம்பெறுது. எனவே நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு வருடாந்தம் பெருமான தேய்வினை மேற்கொள்ளல் அல்லது இனம் காணல். இது முக்கியமான வேர்டு, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பெருமான தேய்வு மேற்கொள்ளணும் அல்லது இனம் காணணும் சொன்னா மட்டும்தான் தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. பின்னுக்கு படித்தருவன். பெருமான தேய்வு இன்னும் ஒரு என்ன கருல பயன்படுத்தப்படும். இங்க பெருமான தேய்வு நாங்க செய்யணும், மேற்கொள்ளணும், இனம் காணணும் அப்படி சொன்னா மட்டும்தான் தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. ஓகேயா? அப்ப 3 விடயங்கள் இதுல சொல்லி தந்துக்கிறேன். முதலாவது நிதி கூற்றுகளின் அடிப்படை எடுகோள், இரண்டாவது சொத்துக்கள் பொறுப்புகளை வகைப்படுத்துறது, மூன்றாவது நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு வருடாந்தம் பெருமான தேவை மேற்கொள்ளல் அல்லது இனம் காணல். அடுத்தது பாருங்க, இது மூன்றும் தான் மிக முக்கியமானது. இன்னொரு விடயம் தொடர்பியங்கும் என்ன கருவுக்கு வரும். அதாவது சொத்துக்களை இறைய பெறுமதியில் அல்லது பெற்றுக்கொண்ட பெறுமதியில் காட்டுதல். சொத்துக்களை இறைய பெறுமதியில் அல்லது பெற்றுக்கொண்ட பெறுமதியில் மதிப்பிடல். இதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. நடைமுறை அல்லா சொத்து ஆதனம் பொறி உபகரணங்களை பெற்றுக்கொண்ட பெறுமதி அல்லது கிரைய பெறுமதியில மதிப்பீடு செய்யறது. ஓகேயா? அப்ப தொடர்ந்து இவங்க என்ன கருண்டா, நாங்க எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு நீண்ட கால அடிப்படையில நம்மளோட வணிகத்தை நடாத்துவோம் என்ற அடிப்படையில நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது. இதுல முக்கியமா 3 விடயங்கள் வரும். நிதி கூற்றுக்களின் அடிப்படை எடுகோள், சொத்துக்கள் பொறுப்புகளை வகைப்படுத்துறது, சொத்துக்களுக்கு பெருமானத்தையும் மேற்கொள்ள அல்லது இனம் காணல் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் வரும். இது 3 முக்கியம். சில சந்தர்ப்பங்கள்ல சொத்துக்களை கிரைய பெருமதில காட்டுறது, பெற்றுக்கொண்ட பெருமதில காட்டுதல்டா இந்த தொடர்ந்து என்ன கரும் வரும். பின்னுக்கு தெளிவான முறையில சொல்லி தருவோம். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தபடி இது போவோம். மூன்றாவது கணக்குக்கு என்ன கரு, பண அளவீட்டு என்ன கரு. மூன்றாவது பண அளவீட்டு என்ன கரு. பாருங்க, மிக சிம்பிளான ஒரு என்ன கரு. பண அளவீட்டு என்ன கருன்னா என்ன, ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனத்துல என்ன இடம்பெறும், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இடம்பெறும். தெளிவான முறையில் விலையை கொள்ளும். ஒரு நிறுவனம் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறும். அது முதலாவது பணத்தினால் அளவிடக்கூடியதாகவும் காணப்படும், பணத்தினால் அளவிட முடியாததாகவும் காணப்படும். அப்ப இங்க பண அளவீட்டு என்ன கருண்டா, ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்ல பணத்தினால அளவிடக்கூடிய விடயங்கள் நிதி கூற்றுக்களில் பதிவு செய்யப்படும். பணத்தினால் அளவீடு செய்ய முடியாத விடயங்கள் நிதி கூற்றுக்களில் பதிவு செய்ய முடியாது. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் பண அளவீட்டு என்ன கரு. மிக இலகுவானது. ஒரு நிறுவனத்துல வணிகத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்ல பணத்தினால அளவிடக்கூடியது நிதி கூற்றுக்கள்ல பதிவு செய்யலாம், பணத்தினால அளவிட முடியாதது நிதி கூற்றுக்கள்ல பதிவு செய்ய முடியாது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஒரு நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள்ல பணத்தினால் அளவிடக்கூடியது பதிவு செய்யலாம், பணத்தினால் அளவிட முடியாதது பதிவு செய்ய முடியாதது. சரியா? எனவே பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்படி வரும்? முதலாவது, பணத்தினால அளவீடு செய்யக்கூடியது பதிவு செய்ய முடியும், பணத்தினால அளவீடு செய்ய முடியாதது பதிவு செய்யக்கூடாது. இந்த ரெண்டு விடயங்கள் மட்டும்தான் இந்த விடயத்துல இடம்பெறக்கூடியது. இதுக்கு உதாரணம் பாருங்க. பணத்தினால அளவிடக்கூடியது பதிவு செய்யலாம்டா நிதி கூற்றுக்கள்ல. நிதி கூற்றுக்கள்ல நாங்க ரூபா 1000, ரூபா மில்லியன் காட்டுவோமே, இது பண அளவீட்டு எண்ணக்கருல குறிப்பிடப்பட்ட விடயம். அப்ப நிதி கூற்றுக்கள்ல 3 சைபர் கட் பண்ணி காட்டுவோம், அது பண அளவீட்டு எண்ணக்கரு, ஏன்னா பணத்தினால அளவிடக்கூடியது. ஓகேயா? இரண்டாவது, பணத்தினால அளவிட முடியாத விடயங்களை பதிவு செய்ய மாட்டார். எனவே அதுக்கு உதாரணம் பாருங்க. ஊழியர்களின் திறன், முகாமையாளர்களின் தேர்ச்சி, ஊழியர்களின் திறன், முகாமையாளர்களின் தேர்ச்சி, இதெல்லாம் என்ன? இது பணத்தினால அளவீடு செய்ய முடியாது, ஆனா முகாமை தீர்மானத்துக்கு பயன்படுத்தப்படும் நிதி கூற்றுகள்ல பயன்படுத்த முடியாது. எனவே இந்த ரெண்டு விடயங்கள் மட்டும்தான் வரும். தெளிவான முறையில பார்க்கணும். பண அளவீட்டு என்ன கருண்டா பணத்தினால அளவிடக்கூடிய விடயம் பதிவு செய்யணும். அதுக்கு உதாரணம் பண பெறுமதியா வரக்கூடிய விடயம். ரூபா 1000, ரூபா மில்லியன் என வாரது. நிதி கூற்றுக்கள்ல பண விடயங்கள் வாராது. பணத்தினால அளவீடு செய்ய முடியாத விடயங்கள் பதிவு செய்யக்கூடாது. உதாரணம் ஊழியர்களின் தேர்ச்சி, முகாமையாளரது திறன், ஒரு நிறுவனத்துல சிறந்த வேலை சூழல் காணப்படுதல், இப்படி உதாரணங்கள் தருவான். அது பணத்தினால் அளவிட முடியாது, ஆனால் நிதி கூற்றுக்கள்ல பதிவு செய்ய முடியாது, முகாமை தீர்மானத்துக்கு வரும். இப்ப பணத்தினால் அளவிடக்கூடியது பதிவு செய்யுங்க சொன்னாலும் அது பண அளவீட்டு என்ன கரு. பணத்தினால் அளவீடு செய்ய முடியாதத பதிவு செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் பண அளவீட்டு என்ன கரு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட 3 எண்ணக்கருக்கள் முடிவடையுது. இன்னும் 10 நாங்க பார்த்துட்டு பாஸ் பேப்பருக்கு முக்கியமான ஷார்ட் நோட்ஸை மட்டும் குறிப்பெடுத்துக் கொள்ளணும். ஓகே, நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். அடுத்த 2 எண்ணக்கருக்கள் பார்க்க போறோம். கால அளவீட்டு எண்ணக்கரு, அட்டுறு எண்ணக்கரு. பாத்துக்கோங்க. கால அளவீட்டு எண்ணக்கரு, அடுத்தது அட்டுறு எண்ணக்கரு. முதலாவது பாருங்க, கால அளவீட்டு எண்ணக்கருட மிக இலகுவான விடை. ஒரு நிறுவனத்துல முக்கியமான நோக்கம் என்ன? நிறுவனத்துல முக்கியமான நோக்கம் நிதி கூற்றுக்களை தயாரித்து அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தகவல் வழங்குதல். எனவே தெளிவா பாருங்க, இங்க கால அளவீட்டு எண்ணக்கருன்னு சொல்றது நிறுவனமானது எந்த ஒரு வணிகமும் தனது நிதி கூற்றுக்களை குறிப்பிட்ட காலத்தில் தயாரித்தல் வேண்டும், தனது நிதியாண்டு கால பகுதியில் தயாரித்தல் வேண்டும் என கூறப்படக்கூடிய விடயம். நிதியாண்ட பாருங்க, 31/3/2025, அதாவது 1/4/2024 இருந்து 31/3/2025 இந்த குறிப்பிட்ட நிதியாண்டு கால பகுதிக்குள்ள நாங்க நிதி கூட்டுகளை தயாரிக்கிறது கால அளவீட்டு எண்ணக்கரு. இப்ப கால அளவீட்டு எண்ணக்கருண்டா வணிகமானது தனது நிதி கூற்றுக்களை குறிப்பிட்ட நிதியாண்டுல பதிவு செய்யணும்.
அதுல முக்கியமான ஷார்ட் நோட்ஸ் எக்ஸாமுக்கு வர விடயத்தை மட்டும் சொல்லிதான். வணிகமானது தனது நிதி கூற்றுக்களை குறிப்பிட்ட காலத்தில் தயாரித்தல், நிதியாண்டு காலப்பகுதியில தயாரிக்கிறது. ஓகே, இப்ப இதுல வரக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் வரும். அதாவது நிதி கூற்றுக்களில் காலத்தை வெளிப்படுத்துதல். நிதி கூற்றுக்களில் காலத்தை வெளிப்படுத்துதல். உதாரணமாக 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று, 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான உரிமை மாற்றல் கூற்று, 31/3/2025 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. எனவே கால அளவுக்கு என்ன கருண்டா? நிதி கூற்றுக்களானது நிதியாண்டு காலப்பகுதி குறிப்பிட்ட ஆண்டுல நிதி கூற்றுக்களை தயாரிக்கணும். அது நாம சொல்லுவோம் கால அளவுக்கு என்ன கரு. அப்ப பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஒரே ஒரு விடயம், நிதி கூற்றுக்கள்ல காலத்தை காட்டுது. 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, உள்ளவாறான நிதியின்மை கூற்று. இப்படி நிதி கூற்றுக்கள்ல காலத்தை காட்டினா அது கால அளவுக்கு என்ன கரு, அதை மட்டும் பாருங்க, நோட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, அட்டுரு என்ன கரு. இதுல அட்டுரு என்ன கருன்னு சொல்றது முக்கியமா விளங்கி கொள்ளணும். அட்டுரு என்ன கருண்டா செலுத்த வேண்டியது, செலுத்த வேண்டியது அல்லது பெற வேண்டியது, இதை நாங்க சொல்லுவோம் அட்டுரு. நாம செலுத்த வேண்டிய விடயங்கள் செலவுகளா இருந்தா செலுத்த வேண்டியது, வருமானங்களா இருந்தா பெற வேண்டியது, இதைத்தான் நாங்க சொல்லுவோம் அட்டுரு என்ன கரு. இப்ப அட்டுரு என்ன கருன்னு சொல்லப்படக்கூடிய விடயம், ஒரு குறித்த ஒரு நிறுவனத்திட இலாப நட்டங்களை கணிப்பீடு செய்யும் போது உண்மையான வருமானங்களையும் அந்த செலவுகளையும் உள்ளடக்கி நாங்க லாப நட்டத்தை கணிப்பீடு செய்யணும். அதாவது இந்த வருமானம்னு சொல்றது காசா பெற்றது மட்டும் இல்ல, பெற வேண்டியதும், அடுத்தது பெற வேண்டியதும் முற்பணமாக பெற்ற விடயங்களும், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி செஞ்சா அது அட்டுரு என்ன கரு. அடுத்தது செலவுகள்னு சொல்றது காசாக செலுத்திய விடயங்கள் மட்டும் அல்ல. செலவுகள்னு சொல்றது காசாக செலுத்திய விடயங்கள் மட்டுமல்ல, செலுத்த வேண்டியது, அடுத்தது முற்பணமாக செலுத்தியது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி செல்றதுதான் அட்டுரு என்ன கரு. இப்ப தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளணும். இங்க அட்டுரு என்ன கருண்டா ஒரே ஒரு விடயம், செலுத்த வேண்டியது பெற வேண்டியது. அதை நாங்க கவனத்துல எடுத்து வருமானங்களையும் செலவுகளையும் தயாரித்து வருமானங்கள் செலவுகளை கணிப்பீடு செய்து லாப நட்டத்தை கணிப்பீடு செய்யறது அட்டுரு என்ன கருவாகும். அப்ப அட்டுரு என்ன கருல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம்டா என்ன வரும், தெளிவான முறையில பாருங்க. செலுத்த வேண்டியது பொறுப்பாக காட்டுதல், பெற வேண்டியது வருமானமாக காட்டுதல், அடுத்தது முற்பணமாக பெற்றது பொறுப்பாக காட்டுதல், முற்பணமாக செலுத்தியது சொத்தாக காட்டுதல், இது அட்டுரு என்ன கரு. இது முதலாவது விடை. செலுத்த வேண்டியது பெற வேண்டியது முற்பணங்களை சொத்துக்கள் பொறுப்புகளாக காட்டுதல் அட்டுரு என்ன கரு. எனவே பெற வேண்டியது சொத்து, செலுத்த வேண்டியது பொறுப்பு, முற்பணமாக பெற்றது பொறுப்பு, முற்பணமாக செலுத்தியது சொத்து. எனவே அடுத்தது பாருங்க, கடன் பட்டோரை சொத்தாகவும் கடன் கொடுத்தோரை பொறுப்பாகவும் காட்டுதல். அப்ப கடன் பட்டோர்னா யாரு, பெற வேண்டியது, எனவே சொத்தாக காட்டணும். கடன் கொடுத்தோர்னா யாரு, கொடுக்க வேண்டியது, செலுத்த வேண்டியது, எனவே பொறுப்பாக காட்டணும்.
எனவே தெளிவான முறையில விலையும் கொள்ளணும். அட்டுறு என்ன கருண்டா 2 விடயங்கள் தான் வரும். செலுத்த வேண்டியது, பெற வேண்டியது. அந்த உண்மையான வருமானங்களையும் செலவுகளையும் கணிப்பிட்டு லாபத்தை கணிப்பிடுறது. உண்மையான வருமானம்டா பெற்றது, பெற வேண்டியது, முற்பணம் எல்லாத்தையும் சீராக்குறது. உண்மையான செலவுண்டா செலுத்தியது, செலுத்த வேண்டியது, முற்பணமாக செலுத்தியது எல்லாத்தையும் சீராக்கணும். எனவே செலுத்த வேண்டியதையும் பெற வேண்டியதையும் முற்பணமாக பெற்றதையும் முற்பணமாக செலுத்தியதையும் சொத்து பொறுப்பாக காட்டுதலும், கடன்பட்டோர் கடன் கொடுத்தோரை சொத்து பொறுப்பாக காட்டுதலும் என்னது? அட்டுறு என்ன கருவாகும். இவ்வளவுதான் அட்டுறு என்ன கருல இடம்பெறக்கூடிய விடயங்கள். இன்னும் ஒரு விடயம் சொல்லலாம். கடன் விற்பனை கடன் கொள்வனவை வருமான கூட்டுல காட்டுதல் அப்படின்னா என்ன? கடன் விற்பனை கடன் கொள்வன வருமான கூட்டுல காட்டுதல்டா அதுவும் அதே விஷயம்தான். கடன் விற்பனைனா கடன் பட்டோர், கடன் கொள்வனா கடன் கொடுத்தோர், அத வருமான கூட்டுல காட்டுது. நீங்க கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர்டா அத நிதிநிலைமை கூட்டுல தான் காட்டலாம். கடன் விற்பனை கடன் கொள்வனோட வருமான கூட்டுல காட்டலாம். எங்களுக்கு தேவையானது, முக்கியமானது பெற வேண்டியது, செலுத்த வேண்டியது, அதை மட்டும் நோட் பண்ணி கொள்ளும். ஓகே. கடன் பட்டோர் கடன் கொடுத்தோரை சொத்து பொறுப்பாக காட்டுதல், பெற வேண்டியது முற்பணமாக பெற்றது, செலுத்த வேண்டியது முற்பணமாக செலுத்தியது, சொத்து பொறுப்பாக காட்டுதல், கடன் விற்பனை கடன் கொள்வன வருமான கூட்டுல காட்டுது. இதெல்லாம் அட்டுறு எண்ணக்கரு. எழுதி கொள்ளுங்க. இதோட 5 எண்ணக்கரு முடிவடைது. பேலன்ஸ் விடயங்களை பார்ப்போம். ஓகே, நாங்க அடுத்த என்ன கருக்குள்ள பார்ப்போம். இணைதல் என்ன கரு, தேரல் என்ன கரு. பாத்துக்கோங்க. இணைதல் என்ன கரு, தேரல் என்ன கரு. கால மாணவர்களும் மாற்றப்படாம டைம் எடுத்து நல்ல முறையில இந்த செமினார் ரெக்கார்டிங்ஸ பாத்தீங்கன்னா எல்லாரும் சிறந்த முறையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இது இலங்கையில காணப்படக்கூடிய சகல மாணவர்களும் பார்ட் 1ல கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்காகத்தான் ஃப்ரீயா இலவசமா செஞ்சு தாரன். டைம் எடுத்து உங்களுக்காகத்தான் படிச்சு தாரன். எனவே சிறந்த முறையில எல்லாரும் கவனம் எடுத்து படிச்சு கொள்ளும். ஓகே, பாருங்க. இணைதல் என்ன கரு, தேரல் என்ன கரு. இங்க இணைதல் என்ன கருன்னு சொல்றது மிக முக்கியமான விடயம், மிக இலகுவான விடயம். அதாவது குறித்த காலப்பகுதிக்குரிய லாப நட்டங்களை கணிப்பீடு செய்யும் போது, குறித்த காலப்பகுதிக்குரிய லாப நட்டங்களை கணிப்பீடு செய்யும் போது காணப்படக்கூடிய வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செய்தல் வேண்டும் என கூறப்படக்கூடிய எண்ணக்கரு இணைதல் எண்ணக்கரு ஆகும். நாங்கள் லாப நட்டத்தை கணிப்பீடு செய்யும் போது, லாப நட்டங்களை கணிப்பீடு செய்யும் போது வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செய்தல் சொல்றது
இணைதல், மெச்சிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். இணைக்கிறது, வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செஞ்சு லாப நட்டத்தை கண்டுபிடிக்கிறது. இணைதல் என்ன கரு. அப்ப முதலாவது விடயம் என்ன? வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செய்தல். இதெல்லாம் பாருங்க, பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை அந்த குறித்த காலப்பகுதிக்குரிய வருமானங்களையும் அந்த செலவுகளையும் ஒப்பீடு செய்தல். இது முதலாவது விடயம். குறித்த காலப்பகுதிக்குரிய வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பீடு செய்தல். அதாவது உதாரணம், விற்பனையையும் விற்பனை கிரயத்தினையும் ஒப்பீடு செய்தல். இது முதலாவது விஷயம். குறித்த காலப்பகுதிக்குரிய வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பிடுதல். அதாவது விற்பனையும் விற்பனை கிரயத்தையும் ஒப்பீடு செய்தல். இரண்டாவது பாருங்க, இந்த இணைதல் என்ன கரும நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது ஒரு செலவு கோட்பாடு. செலவுகளை நிதி கூற்றுக்கள்ல பதிவு செய்யக்கூடிய விடயம். செலவுகளை நிதி கூற்றுக்கள்ல காட்டக்கூடிய ஒரு என்ன கருன்னு சொல்லுவோம். அப்ப உதாரணமா பார்ப்போம். நாங்க நிதி கூற்றுக்கள்ல செலவுகளை காட்டினா அது இணைதல் என்ன கரு. நிதி கூற்றுக்கள்ல செலவுகளை காட்டினா அது இணைதல் என்ன கரு. எனவே அதுக்கு உதாரணம் பாருங்க. ஆதனம் பொறி உபாரணம், நடைமுறை அல்லா சொத்துக்களை பெருமான தேய்வு, நடைமுறை அல்லா சொத்துக்களின் பெருமான தேவை வருமான கூற்றுல காட்டுதல், அல்லது உற்பத்தி கிரைய கூற்றுல காட்டுதல், அல்லது நிதி கூற்றுக்கள்ல காட்டுதல், அதாவது செலவாக காட்டுதல். இணைதல் என்ன கரு. அப்ப ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பெருமான தேவை இனம் காணல் அல்லது மேற்கொள் சொன்னா மட்டும்தான் தொடர்ந்து இயங்குதல். இதை நாங்க செலவாக காட்டுதல்டா என்னது? இணைதல் என்ன கரு. எனவே இணைதல் என்ன கருல வரக்கூடியது முக்கியமானது மூன்று விடயங்கள். முதலாவது வருமானத்தையும் செலவையும் ஒப்பீடு செய்யறது. இரண்டாவது செலவுகளை காட்டுறது. உதாரணம், நடைமுறையல்லா சொத்துக்களின் பெருமான தேவை வருமான கூட்டுல காட்டுதல், உற்பத்தி கிரைய கூட்டுல காட்டுதல், நிதி கூற்றுக்கள்ல செலவாக காட்டுதல். அப்படி இல்லையா மேலதிகமா சொன்னா, அளவிட முடியா கடன், ஐயக்கடன், அளவிட முடியா கடன், ஐயக்கடன் ஆகியவற்றை செலவாக காட்டுதல். மின்சாரம், விளம்பரம் போன்ற விடயங்களை செலவாக காட்டுதல். அப்ப செலவாக காட்டுனா இணைதல் என்ன கரு. அடுத்த இறுதியா பாருங்க, இந்த இணைதல் என்ன கரு தொடர்பாக இருப்புக்கள் தொடர்பான சீராக்கம் காணப்படுது. இருப்புக்கள் தொடர்பான சீராக்கம் இது மூன்றாவது இறுதியானது. அதாவது இருப்புக்களில் ஒரு பகுதியை நடைமுறை சொத்தாகவும் இன்னும் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் காட்டுதல். அப்படி இல்லையா, இருப்புக்களின் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பகுதியினை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல். இணைதல் என்ன கரு. அப்ப இந்த மூன்று விடயங்களை மட்டும் நோட் பண்ணுங்க. இணைதல் என்ன கருண்டா, லாப நட்டம் கணிப்பிடும் போது வருமானங்களையும் செலவுகளையும் ஒப்பிடணும். அதாவது வருமானத்தையும் செலவையும் ஒப்பீடு செஞ்சு காட்டினா இணைதல், செலவுகளை பதிவு செஞ்சா இணைதல். அதான் பெருமானத்தை செலவா காட்டுறது, அல்லது அறவிட முடியாத கடன் ஐயக்கடனை செலவா காட்டுறது, விளம்பரம் மின்சாரத்தை செலவா காட்டுறது. இறுதியா இருப்புக்களை பதிவு செய்யறது. அதாவது இருப்புக்கள்ல ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பகுதியினை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளவு பாஸ் பேப்பர் பூரணமா நிறைய முழுமையான பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் பாத்துக்கிறேன். அதுலயும் சொல்லி தந்துக்கிறேன். இது இறுதி கட்டமா எல்லாத்தையும் தொகுத்து லாஸ்டா அந்த 7 நாட்களுக்குள்ள என்ன படிக்கணும், என்னத்த செய்ய போறீங்க, திருப்பி உங்களுக்கு ஹோப் ஒன்று தரதுக்காக இது செஞ்சு தாரு. எல்லாருக்கும் உதவியாக காணப்படுறது. சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்தது பார்க்க போறோம். தேரல் என்ன கரு.
அடுத்தது நாங்க பார்க்க போறோம் தேரல் என்ன கரு. இதுல பாருங்க, இணைகள் என்ன கருவுக்கு முரணாக, இணைகள் என்ன கருவுக்கு ஒப்போசிட்டா, அதுக்கு முரணாக வரக்கூடியது தேரல். தேரல் என்ன கருன்னு சொல்றது முதலாவது விலகி கொள்ளுங்க. வருமானங்களை பதிவு செய்யும் என்ன கரு, வருமானத்தினை அடையாளப்படுத்தும் என்ன கருன்னா தேரல். அதாவது தெளிவா பாருங்க, வருமானத்தினை அடையாளப்படுத்தும் என்ன கரு, தேரல் என்ன கரு. அதாவது ஒரு வருமானம், ஒரு வருமானம் எக்கால பகுதியில உழைக்கப்படுதோ நாங்க அந்த காலப்பகுதியில அதை வருமானமாக காட்டுதல் வேண்டும். இதை தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. வருமானமானது உண்மையாக உழைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல வருமானமா காட்டணும். வருமானமானது உண்மையாக உழைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல வருமானமா காட்டணும். இதுல வரக்கூடிய விடயம் வருமானங்களை பதிவு செய்தல், வருமானங்களை அடையாளப்படுத்தும் என்ன கருண்டா தேரல் என்ன கரு. உதாரணமாக இதுக்கு 2 நிபந்தனைகள் காணப்படுது. பாஸ்ட் பேப்பர்ல வந்தது. பொருட்களா இருந்தா விநியோகிக்கிற சந்தர்ப்பத்துல வருமானமாக காணப்படும். சேவையாக இருந்தால் வழங்கப்படும் சந்தர்ப்பத்துல வருமானமாக காணப்படும். ஒரு பொருள் விற்கிறதா இருந்தா அந்த பொருளை ஏ எனும் நபர் உரிமையாளர், பி எனும் நபர் வாடிக்கையாளர், ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு விநியோகம் செஞ்சா அது வருமானம். காசு கிடைக்குதா இல்லையா பாக்குறது இல்ல, பொருள் விநியோகித்தா வருமானம். அடுத்தது பாருங்க, சேவைண்டா வழங்கப்படுற சந்தர்ப்பத்துல. இப்ப ஆசிரியர் சேவை, உங்களுக்கு நான் படிச்சு தாரேன், நீங்க எனக்கு ஃபீஸ் தாரீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்ல, உங்களுக்கு நான் இந்த சேவையை தந்து முடிச்சா வழங்குனா அது வருமானம். எனவே தேர்தல் எண்ணக்குள்ள முக்கியமானது முதலாவது வருமானத்தை அடையாளப்படுத்தும் எண்ணக்கரு, இரண்டாவது பொருட்கள் விநியோகிக்கிற சந்தர்ப்பத்திலையும் சேவைகள் வழங்கப்படுற சந்தர்ப்பத்திலையும் வருமானமாக காட்டப்படல் வேண்டும். வருமானம் உண்மையாக உழைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல வருமானமாக காட்டப்படல் வேண்டும். ஓகே, இதுல வரக்கூடிய முக்கியமான குறிப்புகளை பாருங்க. முதலாவது கடன் விற்பனையை வருமானமாக காட்டுதல் வேண்டும். ஆனா கடன் விற்பனை வந்து என்ன, பொருள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கும் ஆனா காசு கிடைக்காது, ஆனா வருமானமா காட்டணும். ஏன்னா கடன் விற்பனையில பொருள் விநியோகிக்கிறமே, எனவே பொருள் விநியோகித்தா வருமானம். எனவே கடன் விற்பனையை வருமானமாக காட்டுதல் வேண்டும். இரண்டாவது, முன்கூட்டி மேற்கொள்ளப்பட்ட விற்பனை ஒப்பந்தங்களை வருமானமாக காட்டக்கூடாது. விற்பனை ஒப்பந்தங்களை வருமானமா காட்டக்கூடாது. உங்களுக்கு ஓர்டர் ஒன்று வருது, உங்களுக்கு குறிப்பிட்ட இத்தனாம் தேதி பொருட்கள் தேவை, ஓர்டர் கிடைச்ச வருமானம் இல்ல, பொருள் விநியோகித்தா தான் வருமானம். எனவே கடன் விற்பனை வருமானமா காட்டலாம், முன்கூட்டி மேற்கொள்ளப்படுற விற்பனை ஒப்பந்தங்களை வருமானமா காட்ட முடியாது. அடுத்தது பாருங்க, விற்பனை இன்றி திருப்பி அனுப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பொருட்களை வருமானமாக காட்டக்கூடாது. சீராக்குகளை படிச்சுக்கிறோம். விற்பனை என்று திருப்பி அனுப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பொருட்களை வருமானமா காட்ட முடியாது. எனவே இதுல என்னெல்லாம் வரும், ஒரு 4 சந்தர்ப்பங்கள் வரும். முதலாவது, வருமானம் உண்மையாக உழைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல வருமானமா காட்டணும். பொருட்கள் விநியோகிக்கப்படுற சந்தர்ப்பத்திலையும் சேவை வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் வருமானமா காட்டணும். வருமானத்தை அடையாளப்படுத்தும் என்ன கருண்டா, இதுக்கு உதாரணமா பார்த்தோம்னா சில்லறை வருமானம், பெற்ற கழிவு, முதலீட்டு வருமானம், இப்படி வருமானங்களை காட்டுறது. அதோட பாருங்க, கடன் விற்பனை வருமானமா காட்டலாம், முன்கூட்டி மேற்கொள்ளப்படுற ஒப்பந்தங்களை வருமானமா காட்ட இயலாது, விற்பனை திருப்பி அனுப்பு என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்ட பொருட்களை வருமானமா காட்ட இயலாது. ஓகேயா, இதை நோட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஓகே, அடுத்தது நாங்க